Hello all, welcome to Sumathi's wardrobe. இன்னைக்கு நாம ஃப்ரேம்ல எப்படி cloth fix பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ இப்போ நான் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஃப்ரேம்ல இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு ரெண்டு ரிங் இருக்கும். அதுல இன்னர் ரிங்கை இப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல பாப்லின் கிளாத் ஒரு 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னர் ரிங் மேல இப்படி பிளேஸ் பண்ணுங்க. ஸோ பிளேஸ் பண்ணும்போது 4 சைட்ஸும் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு அப்பதான் ரிங் வந்து வெளியில வராம இருக்கும், அவுட்டர் ரிங். ஸோ இப்போ நான் அவுட்டர் ரிங்க அது மேல கிளாத் மேல பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு இப்படி அழுத்தினா எனக்கு கிளாத் இன்னர் ரிங் அடியில இருக்கும், கிளாத் சென்டரா இருக்கும், அவுட்டர் ரிங் மேல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இப்போ அந்த ஃப்ரேம் வந்து ரெண்டு ரிங்குமே கிளாத்தை நல்லா டைட்டா பிடிச்சிக்கும். ஸோ இப்போ நாம கொஞ்சமா அவுட்டர் ரிங்கோட நாபை டைட் பண்ணிட்டு இப்போ ரிங் கிளாத்தை டைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி சுத்தி நாம கிளாத்தை மெதுவா பிடிச்சி இழுத்து எல்லா சைட்ஸுமே நல்லா டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணும்போது சுருக்கம் இல்லாம பாத்துக்கணும். ஸோ இப்படி சுத்தி நாம ஒரு சைடு விடாம ஃபுல்லா டைட் பண்ணணும். ஸோ இப்படி இப்படி ஓரளவுக்கு டைட் பண்ணிட்டு தட்டி பாருங்க, இப்படி சத்தம் கேட்கணும். ஸோ ட்ரம் சவுண்ட் கேட்கணும். கேட்டதுன்னா மறுபடியும் நம்ம நாபை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்சிமம் எவ்வளோ உங்களால நாபை டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கிளாத் ஃப்ரேமை விட்டு வெளியில வராது. ஸோ அகைன் மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, சுருக்கம் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை இருக்கு அப்படின்ற பட்சத்துல மறுபடியும் நீங்க நல்லா கிளாத்தை டைட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்து நல்லா டைட் ஆகும். இப்படி சுத்தி இழுத்துட்டே வாங்க, நல்லா கிளாத் நல்லா டைட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டா கிளாத்தை ஃபிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு போடும்போது ஸ்டிச்சஸ் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும், ப்ராப்பரா நீட்டா வரும். எஸ், இப்போ சுத்தி செக் பண்ணிக்கோங்க எங்கேயாச்சும் சுருக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, எனக்கு எந்த இடத்துலயுமே சுருக்கம் இல்லை, கிளாத்தும் நல்லா டைட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரேம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க நாப் டைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாப் டைட்டா இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, ஸோ சுத்தி எனக்கு எங்கேயும் வந்து சுருக்கம் இல்லை, பிளஸ் நான் தட்டும் போது எனக்கு ட்ரம் சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா நார்மல் அயன் ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோட ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டேன். ஸ்டாண்டோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க எந்த இடத்துல உட்காடுறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்ல. இப்போ நான் ரைட் சைடு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைட்ல அதனோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்னோட கிளாத் நான் ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, என்னோட நாப் ஃப்ரேம்ல இருக்கிற நாப் இங்கே இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு நேராக அந்த நாபையும் நம்ம கரெக்டாக கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாண்ட் வந்து ஃப்ரேமை விட டைட் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டாண்ட்ல. ஸோ அதை நம்ம கொஞ்சமா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஃப்ரேம் வந்து கரெக்டா அதில் ஃபிக்ஸ் ஆகும்.
இப்போ என்னோட ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான். இப்போவும் நான் தட்டி பார்க்குறேன், எனக்கு அந்த சவுண்ட் நல்லாவே கேட்குது. ப்ளஸ் சுற்றிலும் எனக்கு எந்த சுருக்கமும் இல்லை, கிளாத்தும் நல்லா டைட்டாக இருக்கு. அதே போல் நாபும் மேக்ஸிமம் டைட்டில் தான் இருக்கு. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸிங். அண்ட் அந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை எப்படி நாம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அது. ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ.